நம்ம திண்டுக்கல்லில் சித்துவார்பட்டின்ற சைட்டில் தான் நம்ம இருக்கோம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1380 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வேலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மாதமாக வேலை நடந்துக்கு இருக்குது. இது பேங்க் லோன்னால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒர்க்கு நடக்க தான் பேங்க்லேருந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறனால வேலை நடந்துக்கு இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்டில் வந்து ஒரு பெரிய ஹாலு 20க்கு 16 இருக்க மாதிரி ஒரு பெரிய ஹாலு, 2 பெட்ரூமு, 2 பெட்ரூம்லேயும் ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் அளவுக்கு பெரிய பெட்ரூம் தான். 16க்கு 11 மாதிரி ரெண்டுமே கொடுத்துருக்கோம். கிச்சனு ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்கோம், ஹால் கொடுத்துருக்கோம், போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோக்கு வெளியே படி ஏரியா கொடுத்துருக்கோம். படிக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட் தனித்தனி செட்டப்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம இருக்கிற இடம் வந்து ஹால். இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹாலில் வந்து ஏர் வந்து உள்ளே வந்துட்டு வெளியே போகிற மாதிரி வென்டிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹாலை செட் பண்ணியிருக்கோம். 20 அடி அகலமும் 16 அடி நீளத்தில் 2 ஜன்னல் வந்து 4க்கு 4 சைஸில் செட் பண்ணியிருக்கோம். பின்னாடி நம்ம வந்து ரைட் சைடில் கொஞ்சம் கேப் விட்ருக்கோம். அது ஏன்னா வந்து செங்கல்லாம் வந்து பில்டிங்குள்ளே வர மாதிரி கொஞ்சம் இடங்களை வந்து கேப்பாகவே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து அதாவது தென் கிழக்கில் வந்து அக்னி மூலையில் வந்து கிச்சன் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன் ஏன் அக்னி மூலையில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அங்கே தான் வந்து காற்றடிக்கிறது குறைஞ்சி தீ பரவாமல் இருக்கிறதுக்காகவும் சூரிய வெளிச்சம் டேரெக்டாக உள்ளே வரக்காகவும் நம்ம அக்னி மூலையில் தான் கிச்சன் கொடுக்குறோம். இந்த கிச்சன் கொடுத்த பின்னாடி நம்ம 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அந்த 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமும், இன்னொரு பெட்ரூம் வந்து நான் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். நான் அப்போவே கேட்டேன், பிளான் போடும்போதே கஸ்டமர்கிட்ட, நீங்கள் 2 பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு இது தோட்டத்தில் கட்டுற வீடுனால ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் போதும், இன்னொரு டாய்லெட் வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே போர்ட்டிக்கோவில் வச்சு கொடுத்துருன்னு கேட்டாங்க. அதுபடியே நம்மளும் வீட்டுக்கு வெளியே போர்ட்டிக்கோவில் ஒரு டாய்லெட்டு வச்சு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து நின்று இதோட டீட்டெயில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருக்கோம். ஹால் எங்கே வருது, அக்னி மூலையில் கிச்சன் வருதா, அது மாதிரி வாயு மூலையில் டாய்லெட் வருதா, அது மாதிரி தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வருதா, டைனிங் ஹால் எங்கே வருது, வடகிழக்கு எங்கே பூஜை யூனிட் வச்சுக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து நம்ம இந்த ஒர்க்கை பண்ணிக்கிருக்கோம். நீங்கள் வந்து திண்டுக்கல்லில், மதுரையில், திருச்சியில், தேனியில், கரூரில், இந்த மாதிரி திண்டுக்கல்லை சுற்றி நத்தத்தில், காரைக்குடியில், திண்டுக்கல்லை சுற்றி ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு தரமான முறையில் வீடு கட்டித்தர நாங்கள் ரொம்ப தயாராகவே இருக்கோம். நம்ம ஒரு டீம் மாதிரி செயல்பட்டு ஒரு வேலையை எடுக்கிறது, ஒரு வேலையை முடிக்கிறது, தரமாக முடிக்கிறதுலேருந்து எடுக்கிறது வரைக்கும் கஸ்டமர் வந்து அடுத்த ரெஃபரன்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது சில நேரங்களில் குறையாகவும் இருக்குது, சில நேரங்களில் நிறையாகவும் இருக்குது. நீங்கள் திண்டுக்கல்லை சுற்றி இருக்க ஏரியாவில் வீடு கட்டணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி எந்த மாதிரி பண்ணுற டீட்டெயில் தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.